சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் டிமாண்ட் இப்போ அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே மாநில அரசின் பாடத்திட்டத்துல மாணவர்களுக்கு போதுமான அளவுக்கு அறிவு கிட்டுறதில்ல அப்படின்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கிடைக்கிற மேடையில எல்லாம் நம்ம ஆளுநர் ரவி பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. இதுல இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை ஏற்கலனா மத்திய அரசு தரக்கூடிய கல்வி நிதியை மாநில அரசுக்கு தரமாட்டாங்களாம். காந்தி, காமராஜர் போன்றவங்க எல்லாம் விட்டு தள்ளுங்க, நாங்க சொல்றவரோட வரலாறு மாணவர்களோட பாடத்திட்டத்துல வைங்கன்றாங்க. யார் அவரு? அட இதெல்லாம் பத்தா இப்போ புதுசா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மாநில அரசோட அதிகாரத்தை மீண்டும் கேள்விக்குறியாக்கும் வகையில மாநில அரசுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. அப்படி என்ன அறிவிப்பு? வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? ஏற்கனவே மாநில அரசின் கல்வி திட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும், மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள்ல ஒரு சில திருத்தங்களை செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விஷயத்த உட்படுத்திட்டே தான் இருக்கு. அதிலும் குறிப்பா மாநில அரசு வகுத்திருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல மாணவர்களுக்கு போதுமான அளவு அறிவு கிடைக்கிறது இல்ல, அவங்களே சுயமா ஒரு விஷயத்தை யோசித்து செய்ததுக்கான அந்த அளவுக்கு மாணவர்கள் தயாராகிறது இல்ல. இதனால காந்தி, காமராஜர், பெரியார் போன்றவர்களோட வரலாறெல்லாம் விட்டுட்டு சாவர்கர் போன்ற தலைவர்களோட வரலாறை படிக்க வைங்க, அப்பதான் மாணவர்களுக்கு சரியான அறிவு கிட்டும் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கிடைக்கிற மேடைகள்ல எல்லாம் மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு விதமான பிரச்சாரம் பண்ணிட்டே தான் வராங்க. பல வழிகள்ல தங்களது கொள்கைகளை உட்புகுத்தணும்னு நினைச்சு அது இங்க தமிழ்நாட்டுல வேலைக்காகலன்னும் போது அடுத்த வளரும் தலைமுறையினரோட மனசுல இதெல்லாம் ஈஸியா போய் பதியணும்னா அவங்களோட பாடத்திட்டத்தில இருந்தே சில மாற்றங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பல வகையில முயற்சித்துட்டு வருது. அதுல சில குறிப்பிடத்தக்க விஷயமா இந்தி பாடம் கட்டாயமா இருக்கணும்னு சொன்னது, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலனா மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்வி நிதி தரப்படாதுன்னு சொன்னது, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் படிச்சு பட்டம் வாங்கினா அந்த பட்டமே செல்லாதுன்னு சொன்னது, மேலும் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செஞ்சதுன்னு, இப்போ 10ஆம் வகுப்புல 2 முறை பொது தேர்வு நடத்தப்படும் சொல்றது வரைக்கும் இப்போ இதெல்லாம் பத்தாதுன்னு மாநில அரசின் தனிப்பட்ட உரிமையோ அதிகாரத்தையோ கேள்விக்குறியாக்கும் விதமா மாநில அரசின் கல்வி மீதான ஒரு உரிமையை பறிக்கும் விதமா மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு மத்திய அரசு. அது என்ன அறிவிப்புனா, ஒரு பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியாக அங்கீகாரம் பெறுவதற்கு மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சிபிஎஸ்இயின் திருத்தப்பட்ட இந்த அறிவிப்பு கல்வியாளர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கு. இதற்காக பல கண்டனங்களும் விமர்சனங்களும் கல்வியாளர்கள் முன் வச்சுட்டு வராங்க. சரி, மாற்றப்பட்ட இந்த புதிய விதிங்கிறது என்னன்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல பள்ளிகளை இணைக்கணும் அப்படின்னா மாநில அரசு கிட்ட விண்ணப்பிச்சு அந்த கல்வி நிறுவனங்கள் மாநில அரசு கிட்ட இருந்து தடையில்லா சான்று பெற்றிருக்கணும். ஆனா கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த விதியில சில திருத்தங்களை செய்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. மத்திய அரசின் படி சிபிஎஸ்இ வெளியிட்ட இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லப்படுதுன்னா, பள்ளிகள் தங்களை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்குள்ள இணைச்சுக்கணும்னா சரஸ் பேனல்ல மாநில அரசின் தடையில்லா சான்று பெற்றோ அல்லது பெறாம கூட தங்களை இணைச்சிக்க முடியும். இந்த நடைமுறை இந்த கல்வி ஆண்டு இல்லாம 2026-27க்கான கல்வி ஆண்டுல இருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. மேலும் இந்த அறிவிப்பின்படி தடையில்லா சான்று, மாநில அரசின் தடையில்லா சான்று இல்லாம ஒரு பள்ளி தங்களை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்குள்ள இணைக்கணும்னு விண்ணப்பிக்கும் போது அது தொடர்பா மாநில அரசின் கருத்துக்களை கேட்டு ஒரு கடிதம் அனுப்பப்படும். இதுல மாநில அரசுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை 30 நாளைக்குள்ள சிபிஎஸ்இ கிட்ட தெரிவிக்கலாம். ஒருவேளை இந்த 30 நாளுக்குள்ள சம்பந்தப்பட்ட மாநில கல்வித்துறை கிட்ட இருந்து எந்தவித பதிலும் வரலனா மீண்டும் அதை நினைவூட்டும் விதமாக இன்னொரு 15 நாளைக்கு அவர்களுடைய கருத்தை பதிவு பண்றதுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். இந்த 15 நாள்லயும் மாநில அரசு இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கலனா தாமாகவே இந்த பள்ளிக்கு சிபிஎஸ்இ அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு மாநில அரசு தரப்புல இருந்து எந்தவித ஆட்சேபனையும் இல்லன்றதாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கு சிபிஎஸ்இ அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து அனைத்திந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டியின் மாநில செயலாளர் யோகராஜன் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நாட்டின் கல்விக்கான சித்தாந்தத்தோடு பயணிக்காம அதற்கு பதிலா தனக்கான ஒரு சித்தாந்தத்தை பள்ளிகள் வாயிலா மாணவர்கள் வாயிலா இந்த சமுதாயத்துக்குள்ள திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமான டிமாண்ட் இருக்கு. பெரும்பாலான பெற்றோர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அதை ஒரு அந்தஸ்தாவே பாக்குறதுனால
இருக்கிறதுனால பெரும்பாலானோர் சிபிஎஸ்இ பள்ளிகளை நோக்கி தங்களது குழந்தைகளை சேர்க்க முற்படுறாங்க. இப்போ சிபிஎஸ்இக்கு ஒரு டிமாண்ட் உருவாகுது. இந்த டிமாண்ட புரிஞ்சுக்கிட்டு பல பள்ளிகளை சிபிஎஸ்இ பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளும் மத்திய அரசு ரொம்ப தீவிரமா மேற்கொண்டு வருது. இதனால இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கல்வியாளர்களோட கருத்து. மாநில அரசு இப்படி கல்வி திட்டத்துக்குள்ள தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை உருவாகும் போது சுய அதிகாரம் இழக்க நேரிடும். ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்து கல்வியை பொதுப்பட்டியலில் மாற்றும் போதே மாநில அரசுக்கு அதன் மீதான அதிகாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில இது போன்ற அறிவிப்புகளால இன்னும் மாநில அரசுக்கு நேரடியா அந்த அதிகாரங்கள் முடக்கப்படும். தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கலனாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளனாலும் தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய மத்திய அரசின் நிதியான ரூபாய் 2152 கோடியை மத்திய அரசு கொடுக்காதுன்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எழுந்த நிலையில இந்த ஒரு அறிவிப்புங்கிறது மத்திய அரசு மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புவதாக அனைத்து இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டியின் மாநில செயலாளர் யோகராஜன் சந்தேகிக்கிறார். சரி, சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கை இதனால அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் சுமார் 12,000 தனியார் பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு. இதுல எல்லாமே தங்களை சிபிஎஸ்இ பள்ளியா அறிவிக்க முற்படும் அப்படின்னு நினைக்கிறத விட பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ அங்கீகாரத்துக்காக இந்த புதிய திட்டத்தின்படி விண்ணப்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பள்ளியோட தாளாளர், ஒரு பள்ளியோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளி நிர்வாகத்திற்கான கொள்கை கோட்பாடுகள், அந்த நிர்வாகத்தோடு தொடர்பில் இருக்கும் அரசியல் பிரமுகர்கள், இப்படி பல காரணங்களால பள்ளி தங்களை சிபிஎஸ்இக்குள்ள இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேறுபடும். ஆனா இதற்கு முன்பு இருந்ததுபடி ஒரு சின்ன நெருக்கடி அவங்களுக்கு இருக்காது. என்னன்னா மாநில அரசு கிட்ட இருந்து தடையில்லா சான்று பெற்றே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம், அதற்கான மெனக்கடல்கள் இல்ல அப்படின்னும் போது ரொம்ப சுலபமா தங்களது பள்ளிக்கு சிபிஎஸ்இ அதிகாரம் வந்துடும் போது பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சிபிஎஸ்இ ஆன அந்தஸ்துக்காக ஒரு நிர்வாகம் இந்த ஒரு முடிவெடுத்தா அதுல பயிலக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்இல படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க தகுதியான தேர்வு செய்யப்பட்ட சில பாடத்திட்டங்களை தான் படிக்கிறாங்களா அப்படிங்கிறது மாநில அரசோட கையில இல்லாத ஒரு நிலை ஏற்படும். இவங்க இதை தான் படிச்சாகணும், இதை தான் சொல்லி கொடுத்தாகணும், அப்பதான் இந்த நிதி கொடுக்கப்படும்னு இப்பவே மத்திய அரசு சொல்லும் போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு கீழே ஒரு பள்ளி போச்சுன்னா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய சுய நிர்ணய அதிகாரமே அங்கு பறிக்கப்படும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு கீழே இருக்கும்போது மத்திய அரசு என்ன கல்வி திட்டம் கொடுக்குதோ அதுதான், மத்திய அரசு எந்த பாடங்களை தேர்வு செய்து சொல்லுதோ அதுதான் மாணவர்களுக்கு சொல்லணும். தங்களோட சித்தாந்தத்தை பல வகையில எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல உட்புகுத்தணும்னு பல காலங்களா பல வகையில முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த மத்திய அரசுக்கு இந்த நடைமுறை இன்னும் எளிதா மாணவர்கள் மத்தியில இதை கொண்டு போக வாய்ப்பா அமையும். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரதுல இருந்து, மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறதுல இருந்து, பொது உடைமையா எல்லாருக்கும் சொந்தமான தலைவர்கள் இல்லாம தங்களோட கொள்கைக்கு மட்டுமே ஒத்து போற, தங்களது சித்தாந்தங்களுக்கு மட்டுமே ஒத்து போகக்கூடிய சில தலைவர்களோட வரலாறு மட்டும் மாணவர்கள் மத்தியில அப்படின்னு கொண்டு வரும்போது அடுத்த வளரும் தலைமுறையினர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தங்களோட தான் மெருகேற்றப்பட்டு வெளியில அனுப்புவாங்க. இப்போ அவங்க ஒரு சமுதாயத்தை நோக்கி போகும்போது அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்துல எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியாதான் வருது. இறை வழிபாட்டில இருந்து ஆரம்பிச்சு சாதி ரீதியான பார்வைன்னு எல்லா இடத்துலயும் தங்களது சித்தாந்தங்களை எப்படியாவது ஒரு கலவரத்தையோ பிரச்சனையோ ஏற்படுத்தி மக்களோட மனசுல, மக்களோட சமத்துவத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமா தங்களது சித்தாந்தத்தை ரொம்ப தீவிரமா உள்ள கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் பண்ணும்போது எல்லாமே குறிப்பா தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்னும் போது இப்படி தேசிய அளவிலான ஒரு கல்வி திட்டத்தை இங்க கொண்டு வந்து வேற வழியே இல்லாம மாணவர்கள் மூலமா இப்படி ஒரு சித்தாந்தங்களை திணிக்கும், கொள்கைகளை திணிக்கும் ஒரு முயற்சி அப்படிங்கிறது எதிர்கால சந்ததிய தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கும் அப்படின்னு ஒரு ஐயமும் எழுது. இது போன்ற கல்வித்துறையில தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களை மாநில அரசு இப்ப வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தடுத்து நிறுத்திட்டு தான் வருது. அதற்கான போதுமான அளவு எதிர்ப்பை கொடுத்துட்டு தான் வருது. ஆனா இப்படி ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் மாநில அரசு இதுல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.